அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யற மாதிரியும் நகை அடமான கடன்களையும் தள்ளுபடி செய்ய போவதாக தமிழ்நாடு அரசு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய போவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 6000 கோடி தள்ளுபடி தொகையை தள்ளுபடி பெறுவதற்காக தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லாதவங்க, யார் யார் இதுல தகுதி உள்ளவங்க, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த நகை கடன்கள் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட வாரியா பெயர் பட்டியலை வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின தகவல் மெயினா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. நகை கடன்கள் முழுமையாக 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. சரிங்களா? அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த விவசாய பயிர்க்கடன்கள். சரிங்களா? 2021க்கு அப்புறம் திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்காக வழங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. அதே போல இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான நகை கடன்கள் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 1477 கோடி ரூபாயும் இதுல வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து தள்ளுபடி தொகையாக மாறப்போகுது. அதற்கான பெயர் பட்டியலும் வெளியிட போறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில அஹ் மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே மீண்டும் விவசாயிகள் பயன்பெறணுன்றதுக்காக தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்காக மட்டும் இந்த 2025-26ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. நலத்திட்ட உதவிகள், ஆடு மாடுகள் இல்லாத விவசாய குடும்பங்களுக்கு ஆடு மாடுகள், பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு பட்டா வழங்குதல், அதே மாதிரி இந்த மாதிரி மீண்டும் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில லோன் வழங்குறது. ஸோ இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளுக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல விவசாய பயிர்க்கடனுக்காக மட்டும் 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல தள்ளுபடி செய்வதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியங்க. ஸோ இப்போ நம்ம பயிர்க்கடனை பார்த்தாச்சு. இப்போ மெயினான விஷயம் நகை கடன்கள். நிறைய பேர் இந்த பயிர்க்கடன் மட்டும் கொடுத்துட்டு வராங்க தள்ளுபடி, இந்த நகை கடமான கடன்கள் தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதே போலதான் இந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் 2021ஆம் ஆண்டுல திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் 5 கிராமுக்குள்ள, அதாவது சரி 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு மேல் இருந்தாதான் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதற்கான அப்டேட் மேலே பார்க்கலாம்.
கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள் நகைக்கடன் வாங்கிய பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி 100% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதனால் சுமார் 14.4 லட்சம் பயனாளிகளுக்கு நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையில் நகை கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அது குறித்து கடன் தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களை கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன்படி நகை கடன் வாங்கியவற்றின் பெயர், கடன் வாங்கிய கூட்டுறவு வங்கிகள் பற்றிய தகவல்கள், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் அக்கவுண்ட் எண், பயனாளிகள் ரேஷன் கார்டு எண், ஆதார் கார்டு எண், முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அரசு சேகரித்து ஆய்வு நடத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் மீண்டும் சொல்றேன், இப்போ 2021 அப்புறம் வந்து நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இனிமே வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செக் பண்ணிட்டு அலசி ஆராய்ஞ்சு அதுல எல்லாமே உண்மைத்தன்மையை கண்டறிந்து இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் தள்ளுபடி. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா உங்க பெயரு, கடன் வாங்கிய கூட்டுறவு வங்கியின் பெயரு, எந்த வங்கியின் எந்த கிளை, எந்த வங்கி எந்த கிளை, அதே மாதிரி கடன் பெற்ற நாள், என்ன டேட்ல நீங்க வாங்குனீங்க, கடன் தொகை எவ்வளவு வாங்குனீங்க, கடன் அக்கௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பையனுடைய ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரு, அதே மாதிரி அவங்களுடைய ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க மொபைல் எண்ணு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தகவலை சேகரித்து அதை எல்லாமே பரிசீலித்து தான் இது எல்லாமே செய்வோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிய தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து 2021 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயிர்க்கடன் வாங்கிடு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க, அதற்கு தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பயிர்க்கடன் வாங்கி அதில் பாதி தொகை நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி நகை கடன்லையும் நான் வந்து இப்போ நகை கடன் வாங்கிட்டேன், அதில் பாதி கடன் கட்டிட்டேன், மீதி எனக்கு தள்ளுபடி செய்யப்படுமானா அது மட்டும் தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? அதுக்குன்னு நீங்கள் கட்டிய கடனுக்கு அதற்கு தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க, மீண்டும் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் 2021 ஆண்டிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடியால் பயன்பெற்றவர்கள் 40 கிராம் மேல் நகை கடன் வாங்கியவர்கள், ரேஷன் அட்டையின்படி நகைக்கடன் முழுமையாக செலுத்தியவர்கள் ஆகியோர் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படாது என தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போக கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், அதாவது கூட்டுறவு சங்கங்களை வசிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷனோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் தகுதியுடையவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ நகைக்கடன் மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நகையை நீங்க எப்போ மீட்டுக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து இதற்கு நீங்க வந்து தள்ளுபடி வாங்கிக்க முடியும். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.